கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர். இன்னைக்கு இந்த வீடியோவில் கேப்டன் அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மூவி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எம்சியோட 5வது சூப்பர் ஹீரோ மூவியும் இதுதான். சரியா சொல்லணும்னா தோர் 1க்கு அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுச்சு. பட் என்னதான் அப்படி ஆகியிருந்தாலும் டைம் லைன் படி இந்த படம் தான் இதுவரை வந்த எல்லா படத்துக்கும் ப்ரீக்வலா அமைஞ்சிருக்குது. அதோட இந்த படத்துல இருந்து தான் சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆச்சுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோன்னா ஒரு பனி பிரதேசத்துல ஒரு மூலையில பனிப்பாறையோட சேர்ந்து பாறையா ஒரு விண் கப்பல் உறைஞ்சு போய் கிடக்குதுங்க. சரி அது தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்த ஷீல்டு ஏஜென்சி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விண் கப்பலுக்குள்ள ஓட்ட போட்டு உள்ள இறங்குறாங்க. அது ஒரு பழங்காலத்து கப்பல். அப்படியே அந்த கப்பலுக்குள்ள போனா அந்த உறைஞ்சு போன பனிக்குள்ள கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு தெரியுது. ஸோ அந்த ஷீல்டு ஏஜென்ட்ஸ் ஃபியூரி கிட்ட, அதாவது நம்ம நிக் ஃபியூரி கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ற மாதிரி காட்டி கட் பண்ணா இப்ப பிளாஷ்பேக் ஆகுதுங்க. சரியா இப்ப இருக்கிற கதையோட தேதியில இருந்து 70 வருஷத்துக்கு முன்னால, அதாவது 1942 நார்வேய காட்டுறாங்க. இது 2ஆம் உலக போரோட காலகட்டம். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஹிட்லரோட ஒரு பவர்ஃபுல்லான ஜெனரல் ஒருத்தன் இருக்கிறான். இவனோட பேரு ஸ்மித். இவன் இங்க ஒரு அரிய வகை புராதன ஆயுதத்தை, அதுவும் ஓடினோட கஜானால இருக்கும் அப்படின்னு மனிதர்கள் கதைகள்ல கேட்டு நம்பிக்கிட்டு வந்த ஒரு அற்புதமான ஆயுதத்தை தேடி வந்திருக்கிறான். அதோட பேரு டெசராக்ட். ஸோ அந்த மாதிரி நார்வேக்குள்ள டெசராக்டை தேடி வந்த அந்த ஸ்மித் ஒரு சர்ச்சுக்குள்ள போய் அந்த சர்ச்சு ஃபாதரை மிரட்டி அவன் தேடி வந்த டெசராக்டை கேட்குறான். அவரு வேற வழி இல்லாம அந்த டெசராக்ட் கொடுத்துடுறாரு. இப்போ டெசராக்ட் ஸ்மித்தோட கைக்கு கிடைச்சிருதுங்க. இதுக்குள்ள அளவில்லாத சக்திகள் நிறைஞ்சு கிடக்குது. அதை எடுத்த கையோடையே ஸ்மித் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம அந்த நகரத்தையே தரமாக்கிடுறான். அப்படியே கட் பண்ணா இங்க அமெரிக்காவில் ஹிட்லரோட நாசி படையை எதிர்த்து போராட அமெரிக்கா ராணுவத்தை அனுப்பிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ராணுவத்துல சேருவதற்காக இளைஞர்கள், அதாவது அந்த அமெரிக்கா வாழ் இளைஞர்கள் எல்லாருமே ரொம்பவே மும்முரமா இருக்காங்க. நாட்டுக்கு ஒரு தியாகம் பண்ணணும்னா இளைஞர்களுக்கு சொல்ல வேணும். ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே எப்படியாவது ஆர்மியில சேர்ந்து அமெரிக்காவுக்காக நம்ம ஃபைட் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல ஒருத்தன் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஸ்டீவ் ராஜஸ். இவனும் மற்ற எல்லா யங்ஸ்டர்ஸ் மாதிரி மிலிட்டரியில ஜாயின் பண்ண இங்க வந்திருக்கிறான். ஆனா பாக்குறதுக்கே பலகீனமான உடல் இருக்கிற காரணத்தினாலேயே ஸ்டீவ் ராஜஸ்க்கு மிலிட்டரியில இடம் கிடைக்கல. அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஸ்டீவுக்கு ஆர்மியில எப்படியாவது சேர்ந்தே ஆகணும், நாட்டுக்காக போராடியே தீரணும் அப்படின்னு ரொம்பவே ஒரு ஆசை இருக்குங்க. தேசபக்தி ஸ்டீவ் ராஜஸ்குள்ள ரொம்பவே அதிகமா இருக்குங்க. ஆனால் என்னதான் அவர் மனசளவில் அப்படி இருந்தாலும் உடலளவில் வீக்காக இருக்கிற காரணத்தினாலே ஆர்மியில் ஒரு தடவையும் அவர் ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. அப்படி இருக்கையில் ஒரு நாள் தியேட்டருக்கு நம்ம ஸ்டீவ் ராஜஸ் படம் பார்க்க போயிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா படம் தான் போடுறாங்க. பட் அந்த படம் போடுறதுக்கு முன்னால் ஆடு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆடில் கூட அமெரிக்க ராணுவ வீரர்களோட போர் தியாகத்தை ஆடாக போட்டு காட்டுறாங்க. அப்படி காட்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த போர் தியாகங்களை பார்த்து எல்லாரும் புல்லரிச்சு போய்கிட்டு இருக்கல ஸ்டீவ் ராஜஸ் அதை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஆளு, டேய் அதை கட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கத்த, கொஞ்ச நேரம் இருங்க, தேசபக்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜஸ் வாய விட்டுறான். அப்புறம் என்ன தீவிராஜத்தை வெளியே கூட்டிட்டு வந்து தனியா வச்சு பூஜை பண்ணி அடி போட்டு விழுத்துடுறாங்க. சரி அவ்வளவுதான் நம்ம பையன் கதை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் கொஞ்சம் கூட பின் வாங்காம ஐ கேன் டு திஸ் ஆல் டே அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ் நிக்கிறான். எனக்கு பின் வாங்க தெரியாதுன்னு. என்னதான் எதுனாலும் திருப்பி அடிக்க தெம்பு இல்லை. ஸோ ஆப்பனட்ட செம்மையா அடி வாங்குறான். அப்ப அந்த இடத்துல கரெக்டா டைமிங்ல என்ட்ரி கொடுத்த நம்ம ஸ்டீவோட ஃப்ரெண்ட் பக்கி வந்துகிட்டு ஆப்பனன்ல இருக்கிறவனை அடிச்சு போட்டு ஸ்டீவ் ராஜஸ் தான் காப்பாத்திடுறான். பக்கி ஒருத்தன் தான் நம்ம ஸ்டீவ் ராஜஸ்க்கு இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நண்பங்க. ஸோ இப்போ பக்கி காப்பாத்தின கையோட நான் ராணுவத்தில் செலக்ட் ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். எனக்கும் ஒரு நாள் வரும், நானும் ஒரு நாள் சேருவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறதா ஸ்டீவும் சொல்றான். அன்னைக்கு நைட்டு பக்கி அண்ட் ஸ்டீவ் ராஜஸ் ஸ்டார்க் எக்ஸ்போ போறாங்க. அதாவது நம்ம அயன்மேன் இருக்காருங்க இல்லையா, அவரோட அப்பா ஹாவர்ட் ஸ்டார்க் இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் இதே காலகட்டத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்டார்க் எக்ஸ்போக்கு நம்ம கேப்டன் அமெரிக்காவும் பக்கியும் போறாங்க. ஸோ இதுல இருந்தே புரியும் நம்ம அயன்மேனுக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் எவ்வளவு காலத்துல டிஃபரன்ஸ் இருக்குன்னு. சரி அதை இப்படி இருக்கட்டும், இப்போ நம்ம இந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம். இங்க இந்த ஸ்டார்க் எக்ஸ்போல பார்த்தோம்னா நம்ம டோனி ஸ்டார்க்கோட அப்பா, அதாவது ஹாவர்ட் ஸ்டார்க் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அண்ட் யூஎஸ் ஆர்மிக்கு ஹாவர்ட் ஸ்டார்க் தான் வெப்பன் சப்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கேயும் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரி தாங்க அமெரிக்காவுக்கு வெப்பன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் எக்ஸ்போல ஒரு காரை பறக்க வச்சு வருங்காலம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் காட்டி மக்கள் கிட்ட ஹாவர்ட் ஸ்டார்க் கெத்து காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி காட்டுறதை எல்லாருமே எக்ஸ்போல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்போல வந்து எல்லாரும் சயின்ஸ் விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்டீவ் ராஜஸ் அகைன் மிலிட்டரி செலக்ஷனுக்கு போகிறான். இவன்
ஒவ்வொரு டைமும் வேற ஐடென்டிட்டிலாம் அப்ளை பண்ணுறான். பட் என்னதான் இவன் அப்ளை பண்ணாலும் இவனோட உடல் வீக்னஸ் காரணமா இவனை எந்த அதிகாரியுமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் தன்னோட நாட்டுக்காக ராணுவத்தில் சேரணும் அப்படி நல்ல எண்ணத்தோட முயற்சி பண்ற நம்ம ஸ்டீவ் ராஜஸ் ஒரு சயின்டிஸ்ட் பார்த்துடுறாரு. ஸோ அந்த சயின்டிஸ்ட் நம்ம ஸ்டீவ் ராஜஸ் கிட்ட வந்துக்கிட்டு, டேய் தம்பி, நான் தான் டாக்டர் ஆப்ரஹாம் எஸ்கபர், அமெரிக்காவோட ரகசிய ஆராய்ச்சி கூடத்தோட தலைமை சயின்டிஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் இதுக்கு முன்னாடி ஜெர்மனில இருந்தேன், பட் இப்போ நான் அமெரிக்கால இருக்கேன். அமெரிக்கா தான் இப்போ என்னோட நாடு, இதுல உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ நாட்டுக்காக உன்னை தியாகம் பண்ண ரொம்பவே ஆர்வமா இருக்கிற, அதனால நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ உன்னைய நான் மிலிட்ரிக்கு செலக்ட் பண்றேன், அதுவும் ஒரு ரகசிய மிலிட்ரி ப்ரோக்ராம்க்கு அப்படின்னு சொல்லி இந்த சயின்டிஸ்ட் சொல்லிடுறாரு. அவ்வளவுதாங்க, நம்ம ஸ்டீவ் ராஜஸை கையில பிடிக்கும்ல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜெர்மன் சைட்ல நம்ம ஸ்மித் வந்துக்கிட்டு அவன் எடுத்துக்கிட்டு வந்த அந்த டெசராக்ட் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஓடினாவோட கஜானா பொக்கிஷன் சொல்கிறாங்களே இந்த டெசராக்ட், அந்த டெசராக்டை டாக்டர் ஜோலா அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட்டை கொடுக்குறாரு. அவரோட ஹெல்ப்பால் டெசராக்டோட சக்திகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய சக்தியை வச்சு போர்க்களத்தில் பெரிய மாற்றமே வரப்போகுது அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம இங்கே அமெரிக்காவில் பார்த்தோம்னா நம்ம ஸ்டீவ் ராஜஸ் இப்போ மிலிட்ரி ட்ரைனிங்கில் இருக்கிறாப்ல. அண்ட் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு திறமையான சோல்ஜரை மட்டும்தான் அமெரிக்காவோட முதல் சூப்பர் சோல்ஜராக மாற்ற போகிறதா இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க பேர் தான் பெக்கி. இவங்க தான் இந்த டீமுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிற ஹெட். இந்த குரூப்லயே நம்ம ஸ்டீவ் ராஜஸ் தான் ரொம்பவே வீக்காக இருக்கிறாப்ல. ஸோ இவர் செலக்ட் ஆக மாட்டாருன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டீவ் ராஜஸ் உடல் பலகீனமாக இருக்கிறதுனாலயே நம்ம மிலிட்ரி கமாண்டருக்கு ஸ்டீவ் சுத்தமாக பிடிக்கல. எதே எப்படியோங்க இந்த டீமுக்குள்ள பயங்கரமான போட்டியும் ட்ரைனிங்கும் போகுது. இப்படி டைட்டாக போய்கிட்டு இருக்க ட்ரைனிங் நடுவில் ஆர்மி கேம்புக்குள்ள இருக்கிற ஒரு கொடியை யார் கலட்டுறாங்களோ அவங்க ஏஜென்ட் பெக்கி கூட கார்ல போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இந்த கொடியை இதுவரை யாரும் கலட்டினது இல்லைங்க மாதிரி கூட சொல்றாங்க. ஸோ எல்லா சோல்ஜரும் அடிச்சு பிடிச்சி கொடியை கலட்ட பாக்குறாங்க. ஆனா யாராலுமே முடியலங்க. அப்ப அங்க கூலா வந்து நம்ம ஸ்டீவ் ராஜஸ் கம்பத்துல தான் ஏறாம கம்பத்தை கழட்டி கீழே விட்டுட்டு அதுல இருக்க கொடியை எடுத்து கர்னல் கிட்ட கொடுத்துட்டு கார்ல ஏறிடுறாங்க. ஸோ இதை பார்த்து ஏஜென்ட் பெக்கியும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அப்படியே ட்ரைனிங்ல ஒரு நாள் ஸ்டீவ் ராஜஸ் தான் சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராமுக்கு சரியா இருப்பான், நான் அவனை தான் செலக்ட் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் வந்துகிட்டு கமாண்டர் கிட்ட சொல்றாரு. கமாண்டர் எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்ல, அவன் பார்க்கவே வீக்கா இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் கமாண்டர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா உடல் பலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்ப சயின்டிஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா நான் உடல் பலத்தை விட மன பலத்தை தான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதோட சொன்னதோட மட்டும் இல்லாம ட்ரைனிங் நடுவுல ஒரு கிரனேட் எடுத்துட்டு கமாண்டர் வீச எல்லா சோல்ஜரும் அதை பார்த்து தெரிச்சு ஓட நம்ம ஸ்டீவ் ராஜஸ் மட்டும் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா சாவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம கிரனேடு மேல குதிச்சு மத்தவங்களை எல்லாரையும் காப்பாத்திடுறாரு. அண்ட் தள்ளி போங்கன்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தா அந்த குண்டு வெடிக்கல. அப்பதான் தெரியுது இது ஒரு டெஸ்ட்டுங்க, இந்த கிரெனேட் ஒரு போலி. இது தெரியாம எல்லா சோல்ஜர்ஸும் பதறி போயிட்டாங்க. பட் என்னதான் அது போலியா இருந்தாலும் நம்ம சத்தாலும் நம்மளை சுத்தி இருக்கவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மன வலிமை, சாவை பார்த்து பயப்படாத அந்த மன தைரியம், இது ரெண்டுமே வியக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்கு நம்ம ஸ்டீவ் ராஜஸ். ஒரு சோல்ஜருக்கு உடல் வலிமையை விட மன வலிமை தான் அதிகமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் நினைக்கிறாரு. ஸோ நம்ம ஸ்டீவ் ராஜஸை சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம்க்கு செலக்ட் பண்ணிடுறாரு. செலக்ட் பண்ண அன்னைக்கு நைட்டு நம்ம ஸ்டீவ் ராஜஸை பார்க்க வந்த சயின்டிஸ்ட் அவரோட ஃபிளாஷ்பேக்கு சொல்றாரு. அதாவது இந்த சயின்டிஸ்ட் அவரோட ஃபிளாஷ்பேக்கு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஜெர்மனில இருந்த போது ஹிட்லரோட ஜெனரல் அந்த ஸ்மித் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் ஹைட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ரகசிய ஆராய்ச்சி குழுவுக்கு தலைமை தாங்கி இருக்கிறான். அந்த குழுவோட வேலை என்னன்னா அளவில்லா சக்திகளை அடையணும் அப்படிங்கிறதும் ஹிட்லரோட ஆர்மிக்கு வெப்பன் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அளவில்லா சக்திகள் அடைய ஆசைப்பட்ட அந்த ஸ்மித் ரொம்பவே ஆர்வமாக இருந்தான். ஸோ நம்ம டாக்டரோட ஃபார்முலா பற்றி, அதாவது சூப்பர் சோல்ஜர் ஃபார்முலா பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஸ்மித் அவனை தன்னையும் சூப்பர் சோல்ஜராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிருக்கான். பட் அவருடைய ப்ரோக்ராம் அந்த ஃபார்முலா வந்து கம்ப்ளீட் ஆகாததால அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அப்படி இல்லை, நான் இன்னைக்கு இந்த சூப்பர் சோல்ஜர் சீரமை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் வந்து சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆல்ரெடி ஒரு சூப்பர் சோல்ஜர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. யாருக்கு? ஹிட்லரோட ஜெனரல் ஸ்மித்துக்கு. ஸோ அதுக்கடுத்து கட்டமாக தான் நம்ம ஸ்டீவ் ராஜஸ்க்கு வந்து பண்றாப்ல. சோ இது எல்லாத்தை விட இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா சூப்பர் சோல்ஜர் சீரம் நல்லவனை ரொம்ப நல்லவனா ஆக்கும், கெட்டவனை ரொம்ப கெட்டவனா ஆக்கும். அதனால தான் நான் ஒன்னு சூஸ் பண்றேன். நீ இப்பவும் சூப்பர் சோல்ஜர் ஆனதுக்கு அப்புறம் எப்பவும் நீ முதல்ல ஒரு நல்ல மனுஷனா இரு ராஜஸ் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் சொல்ல அந்த நாளும் முடியுது.
மறுநாள் காலையில பெக்கி நம்ம ஸ்டீவ் ராஜஸ் 2 பேரும் கார்ல போக அவங்களுக்குள்ள கொஞ்சம் கான்வர்சேஷன் பில்ட் ஆகுதுங்க. நம்ம பெக்கிக்கும் ராஜஸ் மேல ஒரு கிரஷ் வருது. அதை எதையுமே காட்டியாம நம்ம சயின்டிஸ்டோட ரகசிய லேபுக்குள்ள நம்ம பெக்கி அண்ட் ஸ்டீவ் போறாங்க. இங்கதான் இப்ப சூப்பர் சோல்ஜர் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க போகுது. இதை பார்க்க ஆர்மி கமாண்டர், அமெரிக்கன் செனட்டர், அமெரிக்கன் பிரசிடென்ட், அரசாங்கத்தோட முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்துக்கிறாங்க. இப்ப இங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஸ்டீவ் ராஜஸ் உடம்புல சீரமை இன்ஜெக்ட் பண்ணி மெக்கானிக்கலி வைட்டா ரேஸையும் செலுத்த போறாங்க. ஸோ இந்த மிஷினை இப்போ நம்ம ஹாவர்ட் ஸ்டார்க் தான் ஆப்ரேட் பண்ண போறாரு. ஸோ சீரம் செலுத்த நம்ம ஹாவர்ட் ஸ்டார்க் மிஷினை ஆப்ரேட் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்டோட முடிவுல கட்டுமஸ்தான பாடியோட ஒரு சூப்பர் சோல்ஜரா மாறி வெளியே வந்துட்டாருங்க. அவ்வளவுதாங்க. அதை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம். பிகாஸ் உலகத்துல உருவாக்கப்பட்ட முதல் தேர்ச்சியான முழுமையான சூப்பர் சோல்ஜர் நம்ம ஸ்டீவ் ராஜஸ் தான். அந்த கூட்டத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜெர்மன் ஸ்பை நம்ம சயின்டிஸ்டோட சீரமை எடுத்துக்கிட்டு அவரையும் கொண்டு விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படி தப்பிச்சு போற அந்த உளவாளிய அமெரிக்காவோட தெருக்கல்ல துரத்திக்கிட்டு ஓடுறாரு நம்ம ஸ்டீவ் ராஜஸ். இவர் இப்பதான் சூப்பர் சோல்ஜரா மாறி வந்ததுனால இவரால் சரியா அவரோட சக்திகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ணா பின்னான்னு ஓடுறாரு. ஒரு கட்டத்தை தண்ணிக்குள்ள ஹைடெக்கான நீர்மூழ்கி கப்பல்ல அந்த உளவாளி தப்பிச்சு போக நம்ம ஸ்டீவ் ராஜஸ் உள்ள டைவ் அடிச்சு அவனை வெளியே பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துடுறாரு. அப்போன்னு பார்த்து அவன் சைனைடு பல்ல முழுங்கி இறந்துடுறான். அந்த கையில இருக்கிற சீரம் பாட்டில் உடைஞ்சிருது. ஸோ டாக்டர் கண்டுபிடிச்ச சீரமும் இப்போ யார்கிட்டையும் இல்ல, டாக்டரும் உயிரோட இல்ல. ஸோ சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம் இதுக்கப்புறம் யாராலையுமே கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. அப்படியே கட் பண்ணி இங்க ஜெர்மன் சைடு பார்த்தோம்னா நம்ம ஸ்மித்தோட ஹைட்ரா அமைப்புல இருந்து ஹிட்லருக்கு தர வேண்டிய வெப்பன்ஸை தர சொல்லி கேட்கறாங்க ஹிட்லரோட ஆட்கள் ஸ்மித்திட. இப்போ ஸ்மித் டெசராக்டோட சக்தியை வச்சு உருவாக்கின ஒரு வெப்பனை காட்டுறான். அதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கையிலே இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இருக்கையிலே திடீர்னு ஹிட்லரோட ஆட்களையே ஸ்மித் தாக்கிடுறான். ஒரே நொடியில அவங்களெல்லாம் சாம்பலாக்கிடுறான். பிகாஸ் இந்த ஸ்மித் இந்த ஹைட்ரா அமைப்பை வச்சு மொத்த உலகத்தையும் தான் மட்டுமே ஆளன்னு நினைக்கிறான். ஹிட்லருக்கு கீழே வேலை பார்க்க இவனுக்கு பிடிக்கல. ஸோ இவனுக்கு பயந்துக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஹைட்ரா ஆளுக அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஸ்டீவ் ராஜஸோட டிஎன்ஏவை இப்போ ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் டாக்டர் இல்ல, சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்டீவ் ராஜஸோட டிஎன்ஏ இங்க சேமிச்சு வச்சதுனால இன்னும் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் கழிச்சு இதை வச்சு ரிசர்ச் பண்ணி சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, ஹல்க் மூவிக்கான ஒரு ஹிடன் டீடைல் தான் இது. அண்ட் ஹைட்ராவோட நீர்மூழ்கி கப்பலை ரிசர்ச் பண்ண நம்ம ஹாவர்ட் ஸ்டார்க். நான் சொல்றது பெருமையா நினைச்சுக்காதீங்க, அமெரிக்காவில பெஸ்ட் மெக்கானிக் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நான் தான். ஆனா என்னால இதை புரிஞ்சுக்க முடியல, இது அப்படி ஒரு டெக்னாலஜியா இருக்கு, இது ரொம்பவே அட்வான்ஸாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஹைடெக்கான வெப்பன்லாம் போர்ல பயன்படுத்தினா அமெரிக்காவில் தாக்கு பிடிக்க முடியாது. எனவே அந்த ஹைட்ரா அமைப்பை நம்ம அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஹைட்ரா அமைப்பை தாக்க மிலிட்டரி கமாண்டர் புறப்படுறாரு. அதுல நம்ம ஸ்டீவ் ராஜஸும் என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு வர நம்ம கமாண்டர் அதை மறுத்துடுறாரு. அப்ப விரக்தியில இருந்த ஸ்டீவ் ராஜஸை பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கிட்ட செனட்டர் ஸ்டீவ் ராஜஸை மண்டையை கழுவி அமெரிக்கா முழுக்க மிலிட்டரி டிராமால உன்னை நடிக்க வச்சிடறோம், அதுல நீ காசு சம்பாதிச்ச காசு எங்க போகுது, திரும்ப நம்ம வீரர்கள் தொடக்கூடிய தோட்டாவுக்கு செலவா போய் சேரப்போகுது. சோ நாட்டுக்காக பணியாற்றணும்னா நீ போர்க்களத்துல போயிட்டு எதிரிகளை சுட்டு தள்ளி தான் நீ நாட்டுக்காக போறோம்னு அவசியம் இல்லை, நம்ம நாட்டுக்காக ஏதாவது ஒரு வழியில உதவி செய்யலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டீவ் ராஜஸ் மண்டையை கழுவி ஒரு சர்க்கஸ் கோமாளியா கன்வெர்ட் பண்ண பார்க்காங்க. நம்ம ஸ்டீவ் ராஜஸும் அதுக்கு கோஆபரேட் பண்ணிடுறாருங்க. அதனால நம்ம ஸ்டீவ் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஷூட்டை போட்டு அந்த வேஷத்தோட ஊரா கூத்துக்கும் நாடகத்துக்கும் போய் ஆடுறாரு ஒரு கோமாளி மாதிரி. ஸ்டீவ் ராஜஸ் கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற அடைமொழியோட அமெரிக்கா முழுக்க பிரபலமாகிறாரு. அப்படியே ஒரு நாள் பார்த்தோம்னா இத்தாலியில நம்ம அமெரிக்கன் மிலிட்டரி சோல்ஜர்ஸ்க்குலாம் நாடகம் கூட நம்ம ஸ்டீவ் ராஜஸ் போயிருக்காரு. அப்படி வந்தா நம்ம ஸ்டீவ் ராஜஸ் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் தக்காளி அடிச்சுட்டு டே கோமாளி நீ போடா போயிட்டு பொண்ணுங்களை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க. அதனால ஸ்டீவ் ராஜஸ் சோகமா போய் உட்காந்துருக்காரு. அப்ப ஸ்டீவை பார்க்க வந்த நம்ம பெக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கூத்தாடி ஜோக்கரா டான்ஸ் ஆடுறதுக்காக அந்த சயின்டிஸ்ட் ஒன்று உருவாக்கல ஸ்டீவ், நீ உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கமே வேற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லையில எத்தனையோ சோல்ஜர்ஸ் தாய் நாட்டுக்காக உயிரை விட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க கூத்தாடி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. பாதி சோல்ஜர்ஸ் ஸ்மித் கிட்ட அடிமையா மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு பட கூட போகல அப்படின்னு பெக்கி சொல்ல அதுல தன்னோட ஃப்ரெண்டு பக்கி இருக்கானா அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ராஜஸ் தெரிஞ்சுக்கிற பாக்குறான். சோ அதனால மிலிட்டரி கமாண்டர் கிட்ட போய்கிட்டு பக்கியோட டீடைல்ஸ் கேட்க அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி கமாண்டர் சொல்லிடுறாரு. பட் அவரோட வார்த்தையில நம்பிக்கை இல்லாத நம்ம ஸ்டீவ் ராஜஸ் கைதியா மாட்டிக்கிட்டு இருக்கிற அமெரிக்கன் சோல்ஜர்ஸை காப்பாற்ற போறாரு ஒரு ஒன் மேன் ஆர்மியா. சோ நம்ம ஸ்டீவ் ராஜஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதமா ஏஜென்ட் பக்கியும் ஹாவர்ட் ஸ்டார்க்கும் போறாங்க. அதுவும் நம்ம ஹாவர்ட் ஸ்டார்க் அவரோட ஃபிளைட்ல போட்டு போயிறாரு. நம்ம தலைவன் ஃபிளைட்ல இருந்து எதிரிகளோட இடத்துல அப்படியே குதிச்சு சோல்ஜர்ஸை காப்பாத்த தனி ஒரு மனிதனா உள்ள போறான். சரியா சொல்லணும்னா நம்ம ராஜஸ் நம்ம ஸ்மித்தோட ஒரு ஆயுத கடங்குக்கு தான் போறான். பிகாஸ் இந்த ஸ்மித்தோட ஆயுத கடங்குக்குள்ளதான் நம்மளோட அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அடிமைகளா இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா இந்த
ஸ்மித் வந்துகிட்டு டெசராக்டோட பவரை யூஸ் பண்ணி ஆபத்தான ஆயுதங்களை உருவாக்கிட்டு இருக்கிறான். பட் அந்த இடத்துல சைலண்டா எதிரிகளை அடிச்சு போட்டு ஸ்டெல்த் மூடோட உள்ள போறாப்புல நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் அப்படி போய்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிற சோல்ஜர்ஸை காப்பாத்தி விட்டுறாரு. ஸோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் தப்பிச்சு போக விட்டதோடு மட்டும் இல்லாம ஸ்டீவ் தன்னோட நண்பனான பக்கியை காப்பாத்த போறாப்புல. இது எல்லாத்தையுமே கேமரால பார்த்த ஸ்மித் கேப்டன் அமெரிக்காவை அழிக்கணும், இவன் ஒரு சூப்பர் சோல்ஜர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த மொத்த இடத்தையும் வெடிக்க வைக்க பாம் செட்டிங்லாம் பண்ணிட்டு எஸ் ஆகிடுறான். இன்னும் 7 நிமிஷத்துல இந்த மொத்த இடமும் அழிய போகுது. ஸோ டெசராக்டை எடுத்துக்கிட்டு ஸ்மித் அண்ட் டாக்டர் சோலா கிளம்பிடுறாங்க. சேம் டைம் தன்னோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிடுறாப்புல நம்ம கேப்டன் அமெரிக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம சவுத்துல இருக்கிற மேப்ல ஹைட்ராவோட வெப்பன் பேஸ் எல்லாம் உலகத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டீவ் பார்த்து வச்சுக்கிறாப்புல. நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே வெளியே தப்பிச்சு போயிட அந்த பேஸ் வெடிக்குது. உள்ள கேப்டன் அமெரிக்கா மாட்டிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணா நம்ம கேப்டன் அமெரிக்கா விசஸ் ஸ்மித்னு ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் போதுங்க. அந்த ஃபைட்ல தான் ஸ்மித்தோட உண்மையான முகம் தெரியுது. பார்க்கவே கொடூரமா இருக்கிறான். இவனை ரெட் ஸ்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இனிமேல் நம்ம கேப்டன் அமெரிக்கா அண்ட் பக்கி மாட்டிக்கிறாங்க. வில்லன் அண்ட் டாக்டர் சொல்ல அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்ப நெருப்பு கிளம்பி வர கேப்டன் அமெரிக்கா ஒரு லாங் ஜம்ப் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் கட் ஆகுது. அந்த இடமும் வெடிச்சிருது. ஸோ இவங்க தப்பிச்சு வந்தாங்களா, என்ன ஆனாங்க, ஏதா ஆனாங்கன்னு தெரியல. ஒரு மர்மமாகவும் இந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்னா ஸ்டீவ் ராஜர்ஸை தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தத்தோட இருக்க நம்ம கேப்டன் வந்துக்கிட்டு எல்லா சோல்ஜர்ஸையும் காப்பாற்றி நம்ம ஆர்மி பேசிக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இவரோட இந்த சேலை கண்டு மொத்த ஆர்மியை கேப்டன் அமெரிக்காவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. முதல் முறையா கேப்டன் அமெரிக்காவா அங்கீகரிக்கப்படுறாரு. மிலிட்டரி கமாண்டரும் கேப்டன் அமெரிக்காவை ஏத்துக்கிறாரு. மொத்த அமெரிக்காவும் இப்ப கேப்டனுக்கு கடன் பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கேப்டன் ஸ்மித்தோட இடத்துல இருந்து பார்த்த எல்லா வெப்பன் பேஸையும் மார்க் பண்ணி வச்சுக்கிறாப்புல. ஸோ அந்த எல்லா இடத்தையும் கேப்டன் அமெரிக்கா ஒரு மிலிட்டரி டீமை சேர்த்துக்கிட்டு போய் அழிக்க முடிவெடுக்கிறாரு. இந்த டீம்ல நம்ம பக்கியும் இருக்கிறாப்புல, அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்கா ஃப்ரெண்டும் இருக்கிறாப்புல. அப்படியே அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா சக்சஸ் பார்ட்டி பார்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு அதே பார்ல கேப்டன் இருக்கிற இடத்துக்கு வந்த நம்ம ஏஜென்ட் பெக்கி இன்டைரக்டா கேப்டன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒன்னா டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிடுறாங்க. அந்த லேப்ல பார்த்தோம்னா நம்ம ஹார்வர்ட் ஸ்டார் ஸ்மித்தோட இடத்துல இருந்து நம்ம கேப்டன் எடுத்துட்டு வந்த டெசராக்ட் எனர்ஜி சாம்பிளை டெஸ்ட் பண்ண அதுல இருந்து ரொம்பவே அதிகமான சக்திகள் வருதுங்க. அவரும் அதுல ரொம்பவே காயப்படுறாரு. அப்ப இந்த இடத்துல ஸ்டார்க்கை பார்க்க நம்ம கேப்டனும் வந்திருக்கிறாரு. அப்ப நம்ம ஸ்டார்க் வந்துகிட்டு நம்ம கேப்டனுக்கு வைப்ரேஷனாலே ஆன ஒரு ஷீல்டை கொடுக்குறாப்புல. இது உலகத்திலே ரொம்பவே ரேரான மெட்டல் அண்ட் ஸ்ட்ராங்கான மெட்டல். எப்படிப்பட்ட வைப்ரேஷனையும் தாங்கக்கூடிய மெட்டல். பரமன்ன அடுத்தடுத்து வரக்கூடிய சீன்ல நம்ம கேப்டன் அமெரிக்காவும் அவரோட சோல்ஜர்ஸ் டீம் சேர்ந்துக்கிட்டு வில்லன் ஸ்மித்தோட வெப்பன் பேஸ் எல்லாத்தையும் ஒன்னா தேடி அழிச்சு தரம் மட்டமாக்கிடுறாங்க. இந்த டீம்ல கேப்டனோட ஃப்ரெண்டு பெக்கியும் கேப்டனுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்காப்ல. கேப்டன் அமெரிக்காவோட இந்த செயலால ஆத்திரமடைஞ்ச வில்லன் ஸ்மித் இப்படியே போனா போர்ல நம்ம தோத்துறோம் புரிஞ்சுக்கிட்டு கேப்டனை போட்டு தள்ள ஒரு திட்டம் போடுறான். சேம் டைம் நம்ம கேப்டன் அண்ட் ஹிஸ் டீம் என்ன பண்றாங்கன்னா டாக்டர் சோலா போகிற ஒரு ட்ரெயினை மலை மேல இருந்து கயிறு போட்டு இறங்கி ஹைஜாக் பண்ணி பாக்குறாங்க. பட் அப்பதான் புரியுது இது கேப்டனை பிடிக்கிறதுக்கு வில்ல வச்ச ஒரு ட்ராப்னு. அது கேப்டனோட ஃப்ரெண்ட் பக்கியும் ஸ்மித்தோட சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு சண்டை போட அந்த சண்டைக்கு நடுவுல பக்கி கேப்டன் கண்ணுக்கு முன்னாலேயே பள்ளத்தாக்குல விழுந்துடுறாரு. அப்படியே அவர் இறந்துடுறாரு. அப்படியே அங்க கட் பண்ணா ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி இப்ப டாக்டர் சோலாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் அவர்கிட்ட என்கொயரி பண்ணதன் மூலமா வில்லனோட பிளானையும் இப்ப நம்ம மிலிட்டரி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்துல வில்லனை பார்த்தோம்னா மொத்த அமெரிக்காவையும் அழிக்கிறதுக்கு ஒரு ஹைட்ரா படையே அவன் ரெடி பண்ணி வச்சுட்டான். நம்ம கேப்டன் தன்னோட ஃப்ரெண்ட் பக்கியோட இழப்பை ஏத்துக்க முடியாம சோகத்துல இருக்கையில நம்ம ஏஜென்ட் பெக்கி அவரை காமரை யூஸ் பண்றாங்க. அண்ட் ஸ்மித்தை தேடி போய் அவனையும் அவனோட ஹைட்ரா படையையும் வேரோட அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா முடிவு பண்றாரு. வெறியோட வில்லனோட இடத்துக்கு போறாரு. ஆல்ஃபு மலையோட உச்சில வில்லனோட மொத்த ஆர்மியும் இருக்கு. அவங்க கிட்ட ஓத்தையில போய் சண்டை போட்ட நம்ம கேப்டன் ஒரு கட்டத்துல சரணடைஞ்சிடறாரு. நமக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா கேப்டன் இப்படி சம்பந்தமே இல்லாம சரணடைய மாட்டாரு அப்படின்னு. நம்ம கேப்டன் அமெரிக்காவை அரெஸ்ட் பண்ணி வில்லன் ஸ்மித் கிட்ட அவனோட அல்லக்கைங்க கூட்டிட்டு போறாங்க. வில்லனும் நம்ம கேப்டன் அமெரிக்காட்ட மண்டைக்கு சரக்கலாம் பேசுறான். அண்ட் கேப்டன் மேல இருக்கிற வெறுப்புல அவரை அடிக்க அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஆர்மி உள்ள புகுந்து ஹைட்ராவோட படையை அழிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த ஃபைட்ல ஏஜென்ட் பெக்கியும் கலந்துக்கிறாங்க. போர் ரொம்பவே கடுமையா போகுது. ஸோ இந்த சண்டையில இருந்து தப்பிச்சு வில்லன் ஸ்மித் போக பார்க்க கேப்டன் அமெரிக்கா அவனை சேஸ் பண்ணி போறாப்ல. ஒரு கட்டத்துல வில்லன் ஒரு ஹைடெக்கான ஜெட்டை எடுத்துக்கிட்டு பறந்து
போக பார்க்கலாம். பிகாஸ் இந்த ஹைடெக்கான ஜெட்டை எடுத்துக்கிட்டு அணு ஆயுதங்களை போட்டு மொத்த உலகமே தரமட்டமாகணும் அப்படின்னு சொல்லி வில்லன் நினைக்கிறான். இதை நம்ம கேப்டன் அமெரிக்கா தடுக்கிறதுக்கு சேஸ் பண்றாருங்க. கேப்டன் இப்போ பெக்கி அண்ட் கமாண்டரோட ஹெல்ப்பால லாஸ்ட் மினிட்ல பெக்கிக்கு ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு கேப்டன் ஷிப்புக்குள்ள ஏறிறாப்ல. அப்படி உள்ள போன கேப்டனை பார்த்தோம்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய நகரத்தையும் அழிக்கிறதுக்கு மிசைல்ஸ் ரெடியா இருக்கிறதா பாத்துக்கிறாரு. ஸோ இதை ஆப்ரேட் பண்ண போகிற எல்லா ஹைட்ரா ஆட்களையும் கேப்டன் அமெரிக்கா அடிச்சு போட்டுறாரு. ஒரு கட்டத்தில் ஷிப்பை விட்டுலாம் வெளியே போய் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஏர்லயே ஃபைட் பண்றாரு. ஃபைட் பண்ணி நாட்டை காப்பாத்துறாப்புல. அப்படியே உள்ள வந்து ஒரு வழியா ஓவர் கம் பண்ணி அகைன் எல்லாரையும் அடிச்சு போட்டு கேப்டன் அமெரிக்கா ஷிப்புக்குள்ள வந்துடுறாரு. ஏன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்குள்ள போகணும் இல்லையா? இதனால வெறியான வில்லன் கேப்டனை போட்டதுல பாக்குறான். ஸோ இப்படியே கேப்டன் விசஸ் வில்லன் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஃபைட் டைட்டா போகுதுங்க. இந்த சண்டையில ஒரு கட்டத்துல கேப்டன் வில்லனை நல்லா வசமா தாக்கிற அவன் டெசராக்ட் மேல போய் விழுந்துடுறான். அதுல டெசராக்ட் ட்ரிகர் ஆகி ஆக்டிவேட் ஆகிருதுங்க. அப்படி ஆக்டிவேட் ஆகி டெசராக்ட்ல இருந்து வெளியாகிற சக்தியால வில்லன் அழிஞ்சு போயிடுறான். அண்ட் டெசராக்டும் ஹீட்ல ஷிப்ல இருந்து கீழே விழுந்துருது. சரி வில்லன் தான் அழிஞ்சு போயிட்டானே, குட் எண்டிங்கா இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அப்படின்னா இல்லைங்க. என்னதான் வில்லன் அழிஞ்சிருந்தாலும் ஷிப் வெடிகுண்டுகளோட இன்னமும் நியூயார்க் சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்குது. நம்ம கேப்டன் அமெரிக்காவும் இது ஹைடெக்கா இருக்கிறதுனால ஆப்ரேட் பண்ண முடியல. ஸோ இப்படியே போச்சுன்னா அமெரிக்காவே அழிஞ்சிரும். ஸோ வேற வழியே இல்லாம தாய்நாட்டை காப்பாற்ற கேப்டன் அமெரிக்கா இந்த கப்பலை அப்படியே போய்கிட்டு பனிக்கட்டுக்குள்ள கிராஷ் பண்ண முடிவெடுத்துறாருங்க. லாஸ்டா தன்னோட காதலி கிட்ட ரேடியோ மூலியமா பேசணும் நம்ம கேப்டன் அமெரிக்கா. போறதான் முடிஞ்சுட்டு என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு அவங்க கேட்க, எனக்கு தான் டான்ஸ் ஆட தெரியாது, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு 2 பேரும் ப்ரொபோசல் பண்ணிக்கிட்டே நம்ம கேப்டன் அந்த ஷிப்போட பனிக்குள்ள புதைஞ்சிடுறாரு. தாய்நாட்டோட மக்களையும் காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம முழு நாட்டுப்பட்டோட தன்னையே தியாகம் பண்ணி கேப்டன் அமெரிக்கா பனிக்குள்ள உறைஞ்சிடுறாரு. ஸோ இப்போ வேர்ல்டு வாரும் முடிவுக்கு வந்துருச்சு. ஹிட்லரும் தோத்துட்டாரு. மொத்த அமெரிக்காவும் நிம்மதி ஆயிட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்வர்ட் ஷார்க் வந்துட்டு அவரோட டெக்னாலஜிலாம் வச்சு கடலில் விழுந்த டெசராக்ட் எடுத்துடுறாரு. பட் என்னதான் தேடியும் கேப்டன் அமெரிக்காவோட பாடி கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பனிக்குள்ள ஆழமாக அவர் வரைஞ்சிட்டாரு. கடைசி வரை நம்ம கேப்டன் அமெரிக்காவும் அவரோட காதலி ஒன்று சேரவே முடியாமல் போயிடுச்சு. சரியா அன்னையிலிருந்து 70 வருஷம் கழிச்சு தான் கேப்டன் அமெரிக்காவை பனியிலிருந்து எடுத்திருக்காங்க. அதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் சீனாக வந்துச்சு. பனிக்குள்ள உறைஞ்சிருந்து நம்ம கேப்டனை தோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் அவரை வச்சு ரெக்கவர் பண்ணினாங்க. கேப்டன் உயிரோடு இருக்கா. நீங்க கேப்டன் கண் முழிச்சு வெளியே வந்து பார்த்தா மொத்த உலகமே மாறி போய் கிடக்குது. தலைமை 70 வருஷமா பணிக்குள்ளே உறைஞ்சு போயிருந்தா இல்லையா? அதனால இவனால இதை ஏத்துக்க முடியல. அப்ப கேப்டன் ஃபியூரிக்கு சந்திச்சு பேசுறாப்ல. அதோட இந்த படமும் முடியுது. படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸ்ல கேப்டன் அமெரிக்கா பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி பண்ணிட்டு இருக்கையில உலகத்தை காப்பாத்த உங்களோட ஹெல்ப் வேணும் கேப்டன் அப்படின்னு ஃபியூரி நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஹெல்ப் கேட்டு வர்ற மாதிரி காட்டி முடிச்சிடுறாங்க. அதோட அவெஞ்சர்ஸ் மூவியோட கட்சிங்ஸ் எல்லாம் போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. கேப்டன் அமெரிக்கா வில் ரிட்டர்ன் இன் அவெஞ்சர்ஸ் மூவி அப்படின்னு போட்டுறாங்க. ஸோ இதுவரை பார்த்த எல்லா சூப்பர் ஹீரோ மூவிஸையும் ஒன்னா சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் பார்ட்ல மிரட்டலா எடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த அவெஞ்சர்ஸ் மூவியையும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடும். மறக்காம அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்டன் அமெரிக்காவோட ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ கமெண்ட்ல கேப்டன் அமெரிக்காவோட பேரை போட்டு ஹார்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு MCU மூவில பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.